அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அரசு பேருந்தின் பின்புற படிக்கட்டானது உடைந்து விழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அரசு பேருந்தின் படிக்கட்டு உடைந்து விழுந்திருக்கிறது. அரசு பேருந்தின் பின்புற படிக்கட்டானது திடீரென சாலையில் உடைந்து விழுந்தது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். படிக்கட்டில் யாரும் பயணம் செய்யாததால் பெரும் விபத்தானதும் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அரசு பேருந்தின் பின்புற படிக்கட்டானது திடீரென சாலையில் உடைந்து விழுந்தது. படிக்கட்டில் யாரும் பயணம் செய்யாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அரசு பேருந்தின் படிக்கட்டானது திடீரென உடைந்து விழுந்தது. இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாலிராஜ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் மாலிராஜ், மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து இன்று மதியம் 1 மணி அளவில் முடங்கியார் சாலையில் உள்ள தனியார் கல்லூரி வரை இயக்கப்படும் நகர பேருந்து சென்று கொண்டிருந்தது. மகளிர் கட்டணமின்றி பயணம் செய்யும் இந்த பேருந்து வட்டாட்சியர் அலுவலகம் அருகே சென்று கொண்டிருந்த போது பின்புற படிக்கட்டு திடீரென உடைந்து விழுந்து சாலையோரம் விழுந்துள்ளது. அது சமயம் படிக்கட்டு மற்றும் பின்பகுதியில் பயணிகள் இல்லாததால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இதனை அறிந்த ஓட்டுநர் படிக்கட்டை அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு பயணிகளை அழைத்து சென்று விட்டார். பயணிகளை இறக்கிவிட்டு திரும்ப வரும்பொழுது சாலையோரத்தில் கிடந்த படிக்கட்டை எடுத்துக்கொண்டு திரும்பவும் மீண்டும் பணிமணிக்கு பேருந்து ஓட்டுநர் மற்றும் பேருந்தை எடுத்து சென்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி மாலிராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.